ஒர்க்கிங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நைட்டை விட கண்டிப்பாக அந்த ஏர்லி மார்னிங்கோட நீட் வந்து உங்களுக்கு தெரியும். காலையில் எந்திரிச்சு நம்ம படிக்கிறப்போ இப்போ நான் வந்து இந்த மாதிரி சார்ட் போட்டேங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வந்து மோட்டிவேஷனாக இருக்குமோ நீங்கள் அதை பண்ணலாம். நான் வந்து எழுதி வச்சுருப்பேன் வே டு டெப்டி கலெக்டர் அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன் என்னோட சார்ட்டில். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து எது மோட்டிவேஷனாக இருக்குது, எதுக்காக நம்ம படிக்கணும்னு நினச்சோமோ அதை உங்கள் கண்பட நீங்கள் எங்கேயாவது எழுதி வச்சுட்டு, ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஸ்டூபிடிட்டியாக தெரியும் இதெல்லாம் பண்ணால் எப்படி நடக்குமா அப்படின்னு, அதெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என் ரூம்லலாம் வந்து பார்க்குறப்பெல்லாம் எல்லா பக்கமுமே மேப்பு, அப்புறம் இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பு, எல்லா இடத்துலையும் நாளைக்கு என்ன போகிறேன் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டி ஒட்டி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா இது பார்க்குறக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், பட் நம்ம இது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அது நமக்கு மனப்பாடம் ஆகிறதே நமக்கு தெரியாது. இந்தியா மேப்பாக இருக்கட்டும், தமிழ்நாடு மேப்லாம் என்னோடய ரூம்லலாம் ஸ்டிக் பண்ணி தான் வச்சுருப்பேன். அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப என்ன இது ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, கிரிஞ்சாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நினைப்பாங்க. பட் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் இந்த சர்வீஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்ணால் பாருங்கள். ரெகுலராக எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை ஒரு டைம் பாருங்கள், இல்லை நினச்சி பாருங்கள். தூக்கமே வராது நமக்கு, தன்னாலே நம்ம எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம்.